அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருச்செந்தூர் முருகனை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை 3 முறை சொல்லுங்கள். 24 மணி நேரத்தில் உங்கள் கஷ்டம் தீரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, முருகப்பெருமானினுடைய கலியுகமாக இது அமைந்திருக்கிறது. முருகப்பெருமானினுடைய சக்தி இந்த உலகமெங்கும் பரவி கிடக்கிறது. அப்போ முருகப்பெருமானை நாம் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால், நான் நிறைய பதிவுகளில் இதை சொல்லியிருக்கிறேன். நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது மட்டும்தான் நம்மளுடைய முன் ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகள் நீக்கப்படுவதாக ஐதீகம். அப்போ என்ன பாருங்களேன், இப்போ போன ஜென்மத்தின் கர்ம வினையாகத்தான் இந்த ஜென்மத்தில் நம்ம இவ்வளோ அனுபவிச்சிட்ருக்கோம். அப்போ அந்த ஜென்மத்தினுடைய கர்ம வினைகள் குறைகிறது அப்படின்னா இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அப்போது நம்மளுடைய கர்ம வினை குறையணும் அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடு செய்யணும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வீடு மனை இது மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, இல்லை சொந்த வீடு வேணுன்ற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா சொந்த வீடு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் முருகப்பெருமான் அதிபதியாக விளங்குகிறார். அப்போ அப்பேற்பட்ட முருகப்பெருமானை நினைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அது அனைத்தையும் நொடி பொழுதில் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார். அதிலேயும் நான் ஏன் குறிப்பிட்டு திருச்செந்தூர் முருகனை சொல்கிறோம் அப்படின்னா, அறுபடை வீடுகளில் நம்மளுக்கு 3ஆவதாக வீடு. அப்போது நம்மளுக்கு என்னென்னா, முருகப்பெருமான் மலை மேல் இருக்கிறார், ஆனால் கடலோடு சேர்த்து திருச்செந்தூரில் மட்டும்தான் முருகப்பெருமான் இருக்கிறார். நீங்கள் நாளிக்கிணத்தை கடலில் குளிச்சுட்டு நாளிக்கிணத்தில் குளிச்சுட்டு அப்படியே முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றமே இல்லாமல் இருப்பாங்க. ஒரு 20 வருஷமாக நான் அந்த தொழில் தான் செய்கிறேன், வேறு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, இருந்த கடை அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்களும் சரி, வருடத்தில் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் குரு பகவானையும் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா தொழிலில் முன்னேற்றம் அடையும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் நான் ஒரு 2-3 தோழிங்க என்கிட்ட சொன்னாங்க, இதற்கு முன்னாடி கூட பரவாயில்ல, முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் எனக்கு நிறைய கஷ்டம் வருது அப்படின்னு. முருகன் எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார். எவ்வளோ நம்ம பிரச்சனை கொடுத்தாலும் நம்மளை இவன் நம்புகிறாளா, நம்மளை இவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் சோதிப்பார். அதுக்கடுத்து நம்ம வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாற்றிடுவார். நம்ம கூப்பிடாமலே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முருகப்பெருமான் ஓடோடி வந்து நிற்பார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நினைத்து இப்போது உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் குறைந்தது 3 முறை அல்லது 108 முறை சொல்லி வழிபாடு செய்யலாம். தீராத கஷ்டத்தில் இருக்கிறீங்க, உங்கள் குடும்பத்தில் பல கஷ்டங்கள் இருக்குது, பல பிரச்சனை இருக்குது, ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வந்துடுது, வீட்டுக்கு போனால் நிம்மதியே இல்லை, வீடாக அது என்னன்னே எனக்கு புரியலை, இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் உங்கள் குடும்பத்தில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரத்தை ஏதோ ஒரு செவ்வாய்க்கிழமை இல்லை சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரம் இப்படி முருகனுக்கு உகந்த நாட்களில் நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து உங்கள் வீட்டில் வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கி சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி செல்வச் செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது. இதை எப்படி சொல்லணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்டிடுறேன். வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலையே இல்லை. நம் வாழ்க்கையில் இருக்கிற கவலை அனைத்தையும் கந்தப்பெருமான் நீக்கி விடுவார். நல்ல சக்தி வாய்ந்த அந்த மந்திரத்தை முடிந்தவர்கள் காலையில் நீங்கள் குளிச்சுட்டு பூஜை அறையில் தினந்தோறும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்குதுன்னா அப்போவே நீங்கள் இந்த முருகப்பெருமானை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இல்லையா, செவ்வாய்க்கிழமையாவது சொல்லுங்கள். அதுவும் இல்லை சஷ்டியில் சொல்லுங்கள். அதுவும் இல்லையா, கிருத்திகை நட்சத்திரத்தில் சொல்லுங்கள். எப்பெல்லாம் உங்களுக்கு
அந்த கஷ்டம் வந்து உங்களை ரொம்ப 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 அந்த கஷ்டம் உங்களை பாடாப்படுத்துது அப்படிங்கிற நேரத்தில் முருகனை நினைத்து அந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். முருகன் ஒரு பாதுகாப்பு அரணாக நின்று உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுவார். கண்டிப்பாக கண்ணை மூடிக்கிட்டு முருகனை உள்ளன்போடு நினைத்து வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தன் உண்டு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த கந்த பெருமான் உங்கள் முன்னாடி வந்து நின்று அந்த பிரச்சனைக்குண்டான சொல்யூஷன் ஒன்று கிடைக்கும். அந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போயிடும். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. முருகப்பெருமானை நம்ம எந்த அளவுக்கு நெருங்குறோமோ அப்போது அவர் வந்து நம்மளுக்கு பல சோதனைகளை கொடுப்பார். பல சோதனைகள் நம்ம வாழ்க்கையில் நடக்குதுன்னா அவரை ரொம்ப நெருங்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். நம்மளுடைய பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும். முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தார். ஏன், என்னுடைய பேரண்ட்ஸு கூட எனக்கு சப்போர்ட் பண்ணாத அந்த நேரத்தில் கூட எனக்கு துணையாக நின்று உனக்கு நான் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற, இந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போகக்கூடிய காலம் வெகு விரைவில் உனக்கு வருது, நீ ஏன் கவலைப்பட்டுட்ருக்கிறேன்னு சொல்லாமல் சொல்லி என்னைய அரவணைச்சவர் முருகப்பெருமான். நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய நல்லதை வந்து முருகப்பெருமான் நடத்தி காட்டியிருக்காரு. உங்களுக்கு எந்த அளவுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படிங்கிறத என்னோட கீழே கமெண்ட்ஸில் பகிர்ந்துக்கோங்க. இந்த சக்தி வாய்ந்த முருகப்பெருமானை நினைத்து கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி தொழிலில் நம்மளுக்கு முன்னேற்றம் வேணும், தொழிலை பெருக்கணும்னு நினைக்கிறவங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை ஒரு தடவையாவது போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அங்கே போக முடியலம்மா, அந்தளவுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது, பரவாயில்ல, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த முருகன் கோவில் இருக்குதோ, சின்னதாக ஒரு முருகன் கோவில் இருக்குதுமா, பரவாயில்ல, அந்த முருகனை மனதார நினைங்க. எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வேறு யார்கிட்ட சொல்லுவேன், நீ தான் எனக்கு வழிகாட்டணும், உன்னை விட்டால் எனக்கு வேறு யார் இருக்கா அப்படின்னு உரிமையோட முருகப்பெருமான் காலை பிடித்து கேளுங்க. நிச்சயம் முருகப்பெருமான் நீங்கள் கேட்ட அனைத்தையும் செய்து கொடுப்பார். அது வந்து இயற்கைக்கு புறம்பாக இருக்கக்கூடாது, நியாயமான கோரிக்கையாக இருந்துச்சு அப்படின்னா முருகப்பெருமான் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட அனைத்தையும் அவர் செய்து கொடுப்பார். அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த முருகப்பெருமானை நினைத்து சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.